உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய முதலைக்குளம் புளியங்குளத்தை சேர்ந்த ஜி கே சந்திரன் ஆறுமுகேஸ்வரோட கல்வி சொல்வாங்க. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா வேகமா ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விட்டு எனக்கு என்ன பத்து தூங்கி விட்டு அப்புறம் காலையில சொல்றேன் நேற்று நாடகம் சூப்பரியா. இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகம் பண்ண நல்லா தான் இருந்துச்சு. நான் தூங்கிட்டு கண்ணாட பார்த்துருப்பா ஒழுங்கி அந்த கதை ஏற்படாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்லாம் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். கூட்டம் அருமையான கூட்டம், அடேங்கப்பா போதுமான நல்ல கூட்டம். அதுவும் இந்த நாடகத்தை இப்படித்தான் ரசிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற பெரியோர்களுக்கு கூட முதற்கண் வணக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவின் வருங்கால தூண்கள் இளைஞர்கள் வாரி அடேங்கப்பா சந்தோஷமியா துவண்டு கிடக்கக்கூடிய நம்ம நாட இசை வல்லுநர்களுக்கு, இசை மேதைகளுக்கு, இசை பொக்கிஷங்களுக்கு, இசை சாம்ராஜ்யத்துக்கு, நடிகை சிகாமணிகளுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய ஒரு கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக கிளாஸ் சுற்றோடாத ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், எங்களுடைய இசை கலைஞர்களின் சார்பாகும் என சார்பாகும் மனம் நிறைந்த கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அதே மாதிரி மாலை போடுங்க. மாலை கட்டுறதுக்கு என்ன போடுப்பாங்க? அது உண்மைதே. போட்டிருப்பாங்க. ஆனா மாலை போடுறதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. ஒரு மணி நேரம் போடுறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. ஒரு மணி நேரம் உடனே போட சொல்லுங்க. ஒரு நாள் ஏன் 1.5 மணி நேரம் போட்ட ஆகாதா எங்களுக்கு? ஆறு கிடைக்காதா எங்களுக்கு? 1.5 மணி நேரம் கூட போட வேண்டாம். இந்த மாலை போட்டதுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் கழுத்துல போட்டுருக்கோம். 5 நிமிஷம் போடுங்க. ரொம்ப நேரம் போட்டு தெரியக்கூடாது மனுஷா. அதனால உண்மையில ரொம்ப சந்தோஷம். ஆம்பளை மாலை வேற போட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆம்பளை மாலை பொம்பளை மாலை அவங்க கேள்வி கேட்கிறாங்க. இருக்குல்ல ஆம்பளை மாலைன்னு எப்படி தெரியுமா? ஆம்பளை மாலைன்னு இப்படி முடிச்சு கீழே குஞ்சம் தொங்க ஆரம்பிச்சு. என்ன தொங்குது? குஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தொங்குது. வேற ஓத மந்திரம் மனுஷே கொஞ்சம் பொம்பளை மாலைன்னு இப்படி மொழுக்கு கட்டிட்டு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் நிறைய சொல்லிட்டே போலாம். இப்ப எங்க அண்ணன் விஜயகுமார் மை செட் இருக்கு. இந்த மை செட்லயும் கூட இந்த கொலா கட்டிருக்காரு. இந்த கொலாயிலையும் கூட ஆம்பளை கொலா பொம்பளை கொலா இருக்கு. இந்த ஆம்பளை கொலா பாருங்க இங்கிட்டும் சிறுசா இருக்கான். ஆனா உள்ள இந்த பைப் நீட்டிட்டு பொம்பளை கொலா பாருங்க முழுக்கட்டி ஒரே நீளமா இருக்க. ஏன் சோடாவளி கூட ஆம்பளை சோடா பொம்பளை சோடா இருக்கு. எப்படி ஆம்பளை சோடாக்கா பாருங்க உள்ள ஒத்த குண்டு இருக்காங்க. ஒத்த குண்டுக்கு அவங்களுக்கு நீ நான் பார்த்துருக்கேன். பொம்பளை சோடா பாருங்க முழுக்கடி சிங்க போட்டு அடைச்சி வச்சிருப்பாங்க. இப்படி ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் நிறைய சொல்லிட்டே போலாம். அதனால மாலை நேற்று கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இளைஞர்களுக்கு வணக்கம்யா வணக்கம். அந்த கலகலப்பு சந்தோஷம் இருக்கிறான். இந்த வயசுல சுறுசுறுப்பா சந்தோஷமா இருந்தாட்டே குறிப்பிட்ட காலத்தை அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு ஆம்பளைக்கு எப்ப நல்ல நேரம் முடிய போது தெரியுமா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க.
மணமேடையில மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்து இருப்பாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுப்பார். கொடுப்பது என்ன சொல்றாரு தெரியுமா? நல்ல நேரம் முடிய போ தாலியை கட்டுப்பா, நல்ல நேரம் முடிய போ தாலியை கட்டுப்பாடுவார். அவன் தாலியை கட்டிட்டானா அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சு வச்சு. அதோட அவன் ஆயுள் கைதியில உட்கார்னா இந்திரிக்கணும், போனா போன படுனா படுக்கணும். நம்ம கம்பெனி உங்களுக்கு பங்காளி என்ன வேணா சொல்றீங்க. அதனாலதான் நல்ல சந்தோஷமா இருங்க. இளைஞர்கள் கூட வணக்கம். தொகண்டு கிடக்கக்கூடிய நம்ம நாடு செங்குத்தா தூக்கி நிறுத்துறது நீங்க விளையாடுங்க. எதை நிறுத்தலே தோல்கடுப்பா நிறுத்திடுவீங்க. நன்றி வணக்கம். நீ சொல்லு, இங்க தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. அவங்க எப்ப நினைப்புல காத்து இருக்காங்க பிள்ளைய. அதே மாதிரி இதை வைத்த ஆத்தா வணக்கத்தோ வணக்கம்யா. டேங்கப்பா என்னை வைத்த ஆத்தா மகராசியை சிரிச்ச முகத்தை பாரியா. அப்படி சிரிச்ச முகமா இருக்கணும். ஒரு சில ஊர்ல ஆத்தா மாதிரி சிரிச்ச முகமா உட்கார்றது கிடையாது. வீட்டுல அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சு உட்கார்றது அதே மாதிரி கொலகாரத்தை பாக்குற மாதிரி பார்த்து உட்கார்ந்துருப்பாங்க. இதுவரை வரல. ஒரு சில ஊர்களில் ஆத்தாமல் என்னன்னா நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வட்டமேச மாநாடுன்னு என்ன தெரியுமா? அதுக்கு பேருதான் பொறணி. அது எப்படி பொறணி பேசுவாங்க? வெற்றிக்காரி எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புதார் எடுவட்ட உதவி எதையும் பேசுறாரு. வட்டமா பார்த்து மொதாத்தா பொறணி ஆரம்பிக்க. எப்படி ஆரம்பிக்க? அடியே இருளாயி இந்த குமரா இருக்காங்க, அவனை செதுக்க முடியாது தள்ளிட்டு போயிட்டாடி. அடிச்சு அண்டாளத்தவே நடிச்சாம ஒரு மணிக்கு தப்பு தப்பு தப்புன்னு வாங்கிளம்படி மோட்டர் வைக்கல. அம்மனத்தாரி கதை பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யார கூட்டிட்டு போன நமக்கு என்ன? யார் யார தண்டு போன நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டிட்டு போக வந்தாச்சே. அதை மட்டும் கொள்ளார பார்த்து தெரிஞ்சுக்கொண்டு எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்க நாடகம் நல்லா இருக்கும்யா. வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. முனியப்ப சாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கான். இதே வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு இழுத்து பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காது. பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்குன்றால எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி முனியப்ப சாமியை வணங்கி ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்க எந்த சாமியை வணங்குறீங்களோ வணங்குல தெரியாது. குலதெய்வத்தை மட்டும் வணங்க மறக்காதீங்க. குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை இருந்துறாங்க. எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் குலசாமிக்கு ஒரு காணியை போட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் சிறப்படைகிறதால நம்முடைய காக்கக்கூடிய கடவுள் நம்முடைய ஸ்ரீ முனியப்ப சாமியை வணங்கி இந்த நாடகத்தை சிறப்பா இருக்குமா? ஐயா முனியப்ப சாமி எங்க வருவாங்க? ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், எங்களை காக்க நாடி வர வேண்டும். முனியப்பா கச்சனல்ல எடுத்து கட்டி கருங்க செய்யும் பொங்கம் கொண்டு
விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி வட்டம் மேலக்கல்லங்குளம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிஸ்ரீ முனியப்ப சுவாமி கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு ஆவையூர் திருவாளர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் திருவாளர் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் தலைமையிலும் மேலக்கல்லங்குளம் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் ஸ்ரீ முனியப்ப சாமி கோவில் சிங்கார கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்ட நாடகம் ஹரிச்சந்திரா பாடசிரி ஆட்ட நாடகம் சிறப்பாக இந்த நாடகத்தில் நடிக்கிறது நரேசியாமலே ஏற்கனவே தங்களுக்காக தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பு செய்ய வேண்டும். பொன்னாட்டு கலைமகன் சென்னிடமெல்லாம் வெற்றி முரசு வரக்கூடிய நாடக யுவராஜா கரிசல் குலத்தை சேர்ந்த SKM பால சுப்பிரமணியம் அவர்கள் உங்கள் மத்தியில் அர்ச்சனாரி காத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி மதிப்பிற்குரிய புளியங்குளத்தை சேர்ந்த KVS தாமரை செல்வி அவர்கள் உங்கள் மத்திய சந்தமனை காத்துள்ளார். அவர்களுக்காக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா இவருக்கென்றே பாட்டாய் வெற்றியுள்ளும் அரியநாயகிபுரத்தை சேர்ந்த நவுலன் அவர்கள் உங்கள் மத்தியில் தெய்வேந்திரன் பின் சக்தி இயற்கை காத்துள்ளார். அவர்களுடைய நடிப்பிசை நாயகன் காவிய தலைவன் சொல்லி நரசன் கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவிபாடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கட்டியுள்ள மண்ணின் மைந்தன் AP காளலிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் விஸ்வத்தாடி காத்துள்ளார். அவர்களுடைய ஆர்ப்பாட்ட கலைஞர் ஆட்ட நாயகன் நடிப்பிசை செம்மல் மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய மிதலை குலத்தை சேர்ந்த வேல்சாமி அவர்கள் உங்கள் மத்தியில் வசிஷ்டர் மற்றும் குடிவர்களுக்கு காத்துள்ளார். அவர்களுடைய தன்னுடைய சின்னஞ்சிறு வயதிலே உங்கள் மத்தியில் பேரு புகழும் பெற காத்து கொண்டிருக்கிறார் நடிப்பிசை நாயகன் புளியங்குளத்தை சேர்ந்த சந்தோஷ்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் லோகிதாஸ் அடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆடல் தாரகை நாடு கலை உலகின் பொக்கிஷம். அதாவது பாத்தீங்கன்னா திரையுலகில் பெரிய மனோரமா அப்படின்னா அவ ஆட்சியை சொல்லலாம். நாடக கலை உலகில் சின்ன மனோரமா என்று பட்டம் பெற்ற மதிப்பிற்குரிய மதுரையை சேர்ந்த கள்ளங்குளம் மணிமயம் சொல்லலாம். கூட ஆலங்குளத்தை சேர்ந்த கள்ளங்குளத்துக்கு சொந்தக்காரமாக ஆலங்குளத்தை சேர்ந்த TM மீனா அவர்கள் உங்கள் மத்தியில் டான்ஸ் மற்றும் பானவாதி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அன்பு அப்பா மதுரை சேர்ந்த GK சந்திரன் ஹார்மோனியம் அவருடைய மருமகனும் மாணவரும் ஆகிய மாந்தோப்பை சேர்ந்த SP செந்திவேல் முருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனியம் பின் பாட்டு கார்த்திகை விளக்கு எனக்கு
பாடல் பாடியிருக்காரு. கைதட்டி இந்த 4-5 பேருக்கு நன்றி, அனைவருக்குமே நன்றி. அப்படி கைதட்டி உற்சாகப்படுத்தும் போதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்கும். கைதட்டும் போதுதான் செய்யக்கூடிய தொழில ஒரு 2 மடங்கா 3 மடங்கா சந்தோஷமா சேர்த்து செய்வான். அதை விட்டுட்டு கைதட்டாம இருந்தீங்கன்னா நீங்க எதான் ரசிக்கிறீங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருப்போம். கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அதுக்கெல்லாம் நாங்கள் அன்பளிப்புல எதிர்பார்க்கிற ஆளு கிடையாது. அன்பளிப்பு நம்ம மேடையில இது கிடையாது. அது மட்டும் அப்படியே அன்பளிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க வண்டியில போவேன். வண்டியில போகும்போது காலையில கொடுத்துருங்க. அதுவும் ஆத்தாமருங்கல்ல அன்பளிப்பு கொடுத்த கையில காசுல இல்ல, கவலைப்படாதீங்க. தோடு முகுதி கலட்டி கொடுங்க. காலையில வண்டியில போகும்போது வாங்கிக்கிறேன். தோடு முகுதி இல்லைன்னா கால இருக்கிற கலட்டி கொடுங்க. போன்வா அதுங்களே பேக்க ஒரு சிறு இல்ல. காலில் இருக்கிற செருப்பு கட்டி கொடுக்குறாங்க. செருப்பு யூஸ் பண்ணிக்கிறோம். அவர்களுடைய கோலை குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் இடைவெளியைச் சேர்ந்த பி.வி. கண்ணன் அவர்கள் மிருதங்கம் தோப்பித பேரா எல்லாரும் நாடகத்தை ரசிக்கிறாங்க. அது நம்ம கள்ளக்குளத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை. நம்ம தம்பி சின்ன பிள்ளையா இருந்தாலும் எதா வேறு தப்பா செஞ்சும் தெரிய சொல்ல முடியாதுங்க. ஆனா இத்தனை பேர் நாடகம் பார்த்தாலும் ஒரு 2-3 பேர் இந்த நாடகத்தை உன்னிப்பா கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில எந்திரிச்சது யார் யார் எப்படின்னு தெளிவா சொல்லக்கூடியவங்க. அவங்க யாரு தெரியுமா? நாடகத்தை கூர்ந்து பாக்குறவங்க அந்த 3 பேர் படுத்து கிடக்காங்க. அந்த 2 ஆத்தா எந்திரிச்சு விடாட்டா வெளிப்படுத்தாங்களே எந்திரிச்ச போதை பார்த்து சிச்சுக்க சிப்பாடி கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிச்சுக்காரு. மகர நல்லா இருக்கா இல்ல குரல் இருக்கிறாரு பார்த்து கூட போடு. எந்த தாத்தா வந்து எரி கொடுக்கா கொஞ்ச நேரத்துக்கு. நீ முத நாளே எப்படி படுத்த எப்படி நிறைய தண்ணி கொஞ்சம் வருவாத்தா சிச்சுக்க போட்டு போட்டு சிச்சு சிப்பாடி கொஞ்ச நேரம் எந்திரிச்சுக்காட்டா
எந்திரிக்கலாம் ஆத்தாடி மௌத்த தொலைச்சுக்க. அது ஒரு நேர்த்தி கடை போல இருக்கு. முனியப்ப சாமிக்கு நேர்த்தி கடை எடுத்திருப்பா போல இருக்கு. அப்பா முனியப்ப சாமி, என் வீட்டுல நல்ல காரியம் நடந்துச்சுன்னா அடுத்த வருஷம் நாடகம் நடக்கும்போது நாடகம் மேல முன்னாடி படுத்து தொகுதி நேர்த்தி கடை பிரார்த்தனை கூட இருக்கு. பிரார்த்தனை செலுத்துறாக கூட இருக்கு. எந்திரிச்சு பாருங்க. அவர்களுடைய பலவாக்கிய மன்னன், பலவாக்கிய மாஸ்டர், பலவாக்கிய சக்கரவர்த்தி, மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அன்பப்பா மதுரைக்குளம் புலிக்குளத்தை சேர்ந்த ஜி.கே. சந்திரன் ஹார்மோனிஸ்டர் அவருடைய தவ புதல்வர் கே. சத்தியவன் அவர்கள் உங்கள் மத்தியில் ஆற்றம். எத்தனைய வார்த்தைகள் இருந்தாலும் தாயின் தன்மையுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசித்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அன்பு சித்தப்பா கள்ளவோட மணி மைந்தன் எம் கிருஷ்ணன் அவர்கள் உங்கள் மத்தியில் தாளம். அவர்களுடைய சீன்ஸ் அமைப்பு அருமையான அமைப்பு, பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் எக்ஸலன்ட் மார்வெலஸ். நன்றி நன்றி. சீன்ஸ் அமைப்பு இந்த பொருள்ல காவண்ணா தா நாமண்ணா ராமசாமி ரெட்டியார் சீன்ஸ் கம்பெனி பி புதுப்பட்டி அண்ணார் காவண்ணா தானா ஆவனா நல்லா சொல்லியா காவண்ணா காவண்ணா அதான் சொல்லிருக்கேன். பழைய காலத்துல படிச்சதாயா காவண்ணா ஆ ஆனா ஆவணம் அப்ப சொன்னா இப்ப ராமசாமி ரெட்டியார் சீன்ஸ் கம்பெனி அருமையான அமைப்பு அண்ணார் ராமசாமி ரெட்டியார் சீன்ஸ் கம்பெனி சூப்பர் ரெட்டியார் சீன்ஸ் கம்பெனி புதுப்பட்டி எல்லாம் அமைச்சிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு, தானத்தை சிறந்தான மன்னதானம் உப்பிட்டவரை உழவு நினைக்கணும். அருமையான சாப்பாடு போதும் வழங்கினாங்க. அண்ணன் கையிலுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு, மைக் செட் அப்படி பிக் செட்டா இருக்கணும், டீப்னா அப்படி டாப்பா இருக்கணும். சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்தக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் விஜயகுமார் சவுண்ட் சர்வீஸ் திருப்புவனம். விஜயகுமார் 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 அண்ணன் அருமையான
அருமையான ஞானத்தை நல்ல பாடக்கூடிய சிரிச்ச முகத்தை பாரியா அப்படி சிரிச்ச போமா மைக் செட்ல உட்காருனா ஒரு சிலர் மைக் செட்ல உட்கார்ந்தா அப்பாட்டி விட்டுட்டு போட மாட்டேங்க பரிபூர்ணம் மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. நல்ல அமைச்சரிக்கை மனம் நிறைந்த நன்றி. பங்காளி ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம், நீங்க இதே போடுறதுக்கு வந்துடணும் சரியா? மைச்சர் போட கூப்பிடுறேன். மைச்சர் போட கூப்பிடுறது விட்டா நீ வேற எதுக்கு நம்மளது அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு பேசிட்டு கிடக்காரு. பங்காளி விஜயகுமார் மைசெட்டு கல்யாணத்துக்கு மைசெட்டு தான் போட கூப்பிட்டேன், வேற எதுவும் போட வந்துடாத. நீ சிரிக்கிறது சரியில்லை, ஒரு மாதிரி தெரியுது. அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட்டை பார்த்து போக சொல்லிட்டு கட்டு நம்ம இருக்கட்டு. ஒளிவிட அமைப்பு அருமையான அமைப்பு, பக்தி பாட்டு போட்டார். அப்படி பாட்டு போட்டேன் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ல மைக் செட்டு பேர சொன்னேன். பேர சொல்ல அருமையான பாட்டு போட்டாரு. சின்ன பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி அந்த பாட்டையா நல்லா இருக்கு. என்ன நினைச்சிரு புண்ணிய புண்ணிய ஆட்டுறாங்க, அது பிடிச்சிருக்கு பிள்ளைகளுக்கு. இது பரவாயில்ல. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிவோடு எல்லாம் பிள்ளைகளுக்காக வேற ஒண்ணும் இல்லை. ஆனா செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கிறாங்க. எந்த தொழிலும் கேவலப்பட்ட தொழில் கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட தொழிலையும் கேவலப்படுத்துறாங்க. இப்ப கொத்தனார் தொழில்ன்றது வந்து புனிதமான தொழில். வீடு கட்டுறது கொத்தனார் தான், கோயில கட்டுறது கொத்தனார் தான். ஆனா அந்த பாட்டையும் கேவலப்படுத்துற மாதிரி எடுக்கிறாங்க பாட்டு. ஆனா இப்ப பழைய பாட்டை ரீமேக்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. அது என்ன அந்த பாட்டுனால எத்தனை பிரச்சனை தெரியுமா? எப்பேற்பட்ட பாட்டு தெரியுமா? தூத்துக்குடி கொத்தனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு, பாட்ட பாட்டு. இது எப்பேற்பட்ட பக்தி பாட்டை உனக்கு ரீமேக்ஸ் பண்ணி உள்ளதெல்லாம் தெரியுமா? குடக்குடி குமரையா குழைகளை கீரையா, குடக்குடி குமரையா குழைகளை கீரையா, அருமையான பக்தி பாட்டை கொண்டாந்து இதுல கொடுக்குறாங்க பாருங்க. அருமையான அமைப்பு விஜயகுமார் சவுண்ட் சர்வீஸ் திருப்பணம் எல்லாம் அமைச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நாடக அமைப்பு, எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர், நாடக ஆசிரியர் முதலிப்புறம் புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. சந்திரன் ஆர்மோனிஸ்ட் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த நாடகத்தை கண்டளிக்குமாறு பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்படிக்கு கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. மேல கள்ளங்குளம் அன்புடன் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நன்றி அறிவிப்பு. அதே மாதிரி கள்ளங்குளத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி அங்கிருந்து டயத்துக்கு யார் யார் அனுப்பணும்னு அங்கிருந்து சைட்ல இருந்து சொல்லிடுவாங்க. அதனால நான் வளவலன்னு பேசி அறுக்க மாட்டேன். அனுப்ப வேண்டிய அடிகளை சரியான நேரத்துக்கு அனுப்பிடுவேன். அங்க இருந்துட்டு சொல்ல தேவையில்லைன்னு அதையும் சுருக்கமா சொல்லிக்கிட்டு இப்ப எல்லா பேரும் சொல்லியாச்சு. இப்ப ஏன் பேரை சொல்லணும்ல, முக்கியமான செய்யா ஏன் பேரை யாரு கேட்டா யாரும் கேட்கலைனாலும் சொல்லணும்ல. டான்ஸ் கடப்புல பேர சொல்லி அதுக்கு தான் உட்காந்துருக்காங்க. டான்ஸ் பேரு நீயே அலையிற முதல்ல தம்பி சொல்ல சொல்லுங்கடா. ஊர நம்ம பிள்ளைங்க நீ உன்னால பெரிய எச்சிக்கல பிள்ளை போடுற என்ன ஒன்னே விட நீ என்னை விட விட்டு போதும் வந்திருக்கிறது. நாட்டிய பைங்கிலி சூப்பர் பிள்ளை சுண்ணா தெரிக்க ரத்தம் அவ்வளவு கலரு ஆடு தாரகை நாட்டிய பைங்கிலி நாட்டிய அது நாட்டிய இது நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய மதிப்பிற்குரிய மடவே மதுரை இந்த கேபிடி லைலா அவர்கள் டான்ஸ் காலை மற்றும் பரவடம் அடி தக்காளி பழம் போடு எங்க அக்கா மகே ராசாத்தி. அடி தக்காளி பழம் போடு எங்க அக்கா மகே ராசாத்தி. லைலா தக்காளி பழம் போடு எங்க அக்கா மகே ராசாத்தி. அவனோடு அடகில்லாத்தினாலே கருமையோடு அவனோடு அடகில்லாத்தினாலே கருமையோடு தக்காளி பழமோடு அக்கா மகே ராசாத்தி. தக்காளி பழமோடு எங்க அக்கா மகே ராசாத்தி. கடைசியில சொன்ன கல்யாணம் நடந்து அவளோட இல்லாட்டி 4 கழுதையோட இனிமே 4 கழுதையே உனக்கு சொந்த பந்தம் ஏதுமில்லை.
நொக்காமக உனக்கு தங்கச்சி வேணும். உன் தங்கச்சி தான் எனக்கு வேணும். ஏன் தங்கச்சி இல்ல அது வந்திருக்க உள்ள உன் தங்கச்சி வேணும்டா. நான் உண்மையில உனக்கு என்ன வர வேணும்? மச்சினே மச்சினே தானே வேணும். டான்ஸ் தானே பப்பும் டான்ஸ் தானே போட்டு டான்ஸ் உனக்கு உண்மைக்கு என்ன வேணும்? டான்ஸ் எனக்கு கொண்டாட்டி வேணும். சரி நீ சொல்ற போய் கொண்டாடிட்டு நீ சொல்றதா உண்மையிலே சொல்லிடுறேன். அந்த பிள்ளை உண்மையிலேயே என் தங்கச்சி தான். ஆனா என் பொண்டாட்டி நல்ல முறையில காலையில 10 மனங்கட்ட வேலை நாங்க காலையில 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாடகத்தை இன்னைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியாதுன்னு நினைப்பீங்க. நம்ம ஒரு கடவுளத்துல நடந்த நாடகத்தை. ஆனா நாளைக்கு இல்ல, இன்னும் 40 வருஷம் கழிச்சு வேணாலும் பார்க்கலாம். அதுதான் வந்திருக்கிறார் யூடியூப் சேனல் ஆர்ஜே தவம். சந்திரமோகன் வணக்கம். தவத்தை கேட்கன்னு சொல்லுங்க. அப்படியே உட்காந்து ரெடி மாதிரி கம்மாக்கில நீங்க ஓடி போயிடாத அப்படியே பாதியிலேயே. வாயப்பா டேங்கப்பா 2 லாரி உள்ள போய் திரும்பும் போல ஆர்ஜே தவம் யூடியூப் சேனல் உரிமையாளர் ஓடாத்தூர் அண்ணா அன்புடங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நாடகங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். மனம் நிறைந்த நன்றி. வணக்கம் வணக்கம். இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப என் பெரியா சொல்லிக்கிறேன். உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றவெல்லாம் பேர் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், தமிழ்நாடு அரசால் இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். தூம்பக்குளத்தை சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜநடிகர். அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பப்புன்காமி நாட்டாங்க. பேர் கிருஷ்ணகுமார் பப்புன் எம் தல பேர் சம்பளம் வருவேன். உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்களில் ஒருவர் உங்களை சார்ந்தவன். உங்க கல்லவங்களே சொல்லலாம். டான்ஸ் பண்ணல இந்த ஜோடி வச்சுக்கிறாங்க. பொம்பளை பத்தியே பாருங்க தம்பி. டான்ஸ் பண்ண பப்பும் பண்ணுங்க தங்களா அப்படியே சொல்லுங்களா? ஏய் ஆந்திரக்கு டாக்ஸி தங்களே இப்ப பத்தி பெட்டிக்கார ஓ போடியா? மாமா ஒரு ஊ போடு. எப்படி ஏய் பூரா ஏக்கமே நீ சிக்க குடிய இப்ப போட வைக்கிறேன் பாரு. எங்க பாரு. பேர் என்னடா? என் பேரு கிருஷ்ணகுமார். உன்னை வீட்டுல எப்படா கூப்பிடுவாரு? எங்க அம்மா வந்தீங்கன்னா கண்ணா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அப்பா எப்படா கூப்பிடுவாரு? ராஜான்னு கூப்பிடுவாங்க. ராஜா கிருஷ்ணா ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. உனக்கு பேர் கிருஷ்ண ராஜா? நம்ம வீட்டுல செல்லம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்தே உனக்கு பாடுறோம். நீங்க மட்டும் இல்லாம எல்லாரும் கோரஸ் இவங்க எல்லாருமா? ஆமா. எங்க பாருங்க இப்ப கை தட்டுவாங்க பாரு. அக்கம் பக்கம் பாரடா கிருஷ்ணராஜா, ஆகாச பாரு என்ன சொல்லுராசா. அக்கம் பக்கம் பாரடா கிருஷ்ணராஜா, ஆகாச பாரு என்ன சொல்லுராசா. ஓ வாயில் என்ன வாழப்பழம், ஓ வாயில் என்ன ஏற்றப்பழம், ஓ வாயில் என்ன பலாப்பழம், ஓ வாயில் என்ன இந்த பழம், ஓ வாயில் என்ன சேனப்பழம். இது வீட வாய் கிழிஞ்சிட்டு போயிடாது. வாயில் என்ன வாழைப்பழம், அண்ணாச்சி பழம், பப்பாளி. அண்ணாச்சி பழத்தை விட்டியாடா வாய் கடவா கிழிஞ்சிருக்கீங்க. விட்டா பலாப்பழத்தோடு கிழிச்சிருக்க போல இருக்கு. உனக்கு ஒரு கும்பிடு கூட ஒரு இந்த பழம் இருந்துச்சு கேட்டியா? ஜாமான கும்பிடு உனக்கு ஒரு கும்பிடு ஜாமானுக்கு ஒரு கும்பிடு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்து பொம்பளை பிள்ளை படத்தை நான் அனுப்பி வச்சிடுறேன். இருக்கு அனுப்புறியா? ஆமா அனுப்பியா அனுப்பியா. நான் புரோக்கர் வழியா பக்கத்துல ஒரு மஞ்சப்பை கையில வச்சுக்க. பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறேன்னா ஆறுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். சும்மா வந்து புரோக்கர் வேலை பார்க்கல. ஆனா பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்த பப்புன்னு என்னத்தையும் அவனை பேசிட்டு கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், இல்ல சிந்திக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். எப்படின்னு சொல்றதான். ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியவர்களே தாய்மார்களே சார்ந்தவர்களே உங்கள் அனைவருமே கை வணங்கி கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லி விடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லி கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பு இல்லாம சொல்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளாவது நல்லா படிச்சு வருங்காலத்துல பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும். நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். நல்லபடியா படிக்க வைங்க, நல்ல கருத்துக்களை சொல்லி கொடுங்க. அதான் முக்கியமான விஷயம். ஏன் சொல்றேன், கெட்ட கருத்துக்களை சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். இம்புட்டும் சின்ன பைய விட பாரு போத்தாங்கம்மா கோக்கான்றாங்க. ஒன்னும் சொல்ல முடியாத காலம். வேற ஒண்ணும் இல்லைங்க. அடுத்தவங்களை சொல்லி ஏன் பேசுவானே. என் வீட்டுல கேட்டுக்கங்களே, என் வீட்டுல எனக்கு வந்து 2 பையன். ஆமா 2 பேருமே எப்பேற்பட்டாலும் தெரியுமா? 2 மயங்க
அப்படி சொல்லு. 2 பையன். 2 பையன் தானே சின்ன பையா. நம்ம 2 மயங்க எதுக்கு வம்புக்கு உண்டையில வேணாம் 2 மயங்க 2 பேருமே எப்பேற்பட்டாலும் தெரியுமா சந்தேகத்துக்குனே பிறந்தவன். சந்தேகத்துக்கா? ஆமா பக்கத்துக்காரன் பிறந்தவன் என் முன்னாடி ஊரை விடுத்துறேன் அப்படி சொல்லி நீ ஒரு மனுஷன் சந்தேக புத்தி படைச்சவன். இப்ப சரியா சொல்றேன்னா ஒரு நாள் எனக்கு என் முண்டாட்டிய சண்டை. நீங்க எல்லாரும் நியாயத்தை கேட்கணும். எனக்கு என் முண்டாட்டி சண்டை. நானே என் முண்டாட்டி மேல உள்ள கோபத்துல கட்டுப்புல உட்கார்ந்துருக்கேன். நீங்க என் பிள்ளை என்கிட்ட வந்து சந்தேகம் கேட்கிறேன். எப்படி கேட்கிறேன்? எப்பா நாயினா யாருப்பாங்க? உடனே சொன்னேன் நாயினா வேற யாரும் இல்லடா நான் தாண்டா நாயி. ஏன் அப்படி சொன்ன? எனக்கு மேல நாயா கத்தி சம்பாதிக்கிறேன்ல நான் தாண்டா நாயிட்டு. மறுபடியும் ஆறு நாயா பொட்ட நாயா? எந்த நாயா இருந்தா கட்டுறது ஆண் நாய் தானே. அது போல மறுபடியும் கேட்கிறேன் எப்பா பேயினா யாருப்பாங்க? சொன்னேன்ல நோத்தா எடுவட்ட முண்டதாண்டா பேய். ஏன் அப்படி சொன்ன? பேயா புடுங்குறானா வீட்டுல போட நோயின்னு சொல்லிட்டு மறுபடியும் சும்மா இருக்கேன். எப்பா பண்ணினா யார் பண்ணியாட்டான்? சொன்னே இல்ல நோத்தாவோட வந்திருக்கேன் பாரு ஓ மச்சினை ஓ மாமிங்க இவங்க புறமே பண்ணி உத்தம வருவாங்க எல்லாத்தையும் வராம இருந்துருவாங்க இருக்கிற கோழி குஞ்சு கூட தூக்கி போயிருவாங்க 2 பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கிறேன் எப்பா லூசுனா என்னப்பான்னு. என்னடா உயிரை போட்டு வாங்கி தொலைகிறானே தெரியாம ஒண்ணு கேட்கிறேன் பாரு. தெரியாத ஒண்ணு சொல்லி சமாளிப்போம்டான்னு வீட்டுல கிடக்குற சேரு டேபிள் புறாமே லூசு தாண்டா தப்பா சொல்லி கொடுத்துக்கிட்டு தனியா படுத்து தூங்கி கிடக்க நாடுக்கு பொன்மைதி தூங்குற லூசுப்பி சந்தேகம் கேட்கிறானியா. என்ன தூங்குற லூசுப்பி என்ன சந்தேகம் கேட்கலாம்? அவன் என்ன கேட்டான் தெரியுமா? எப்பா பீனா என்னப்பான்னு கேட்கிறேன். நான் லூசு போயிட்டு பிறந்தவன். நான் சொல்லிட்டேன் பீனா வேற ஒண்ணுடா வீட்டுல நோத்தா சோறாக்குறவாரு அதுதாண்டா பீன் கோபத்துல சொல்லிவிட்டேன். உனக்கு நல்லா இருக்கா? மறுநாள் நாளுக்கு போயிட்டேன். ஏன் முண்டாட்டி என்கிட்ட காய் தாங்க போயிருப்பா அவளு இருக்கு. அந்த நேரத்துல என் மச்சனை என் பத்திரிகை கொண்டுகிட்டு என் வீட்டுக்கு வர நான் தான் என் பிள்ளைக்கு நல்லபடியா சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களை எப்படி வரவேற்பு கொடுத்துருக்கேன் தெரியுமா? அட வாங்க பண்ணியெல்லாம் வாங்க வந்து லூசில உட்காருங்க. நாய் நாடத்து பேருக்கு பேய் காய் வாங்க போயிருக்கு பியலிட்டு தின்னுங்கடே வந்து விருந்தாடி என்ன சொன்னாங்க? பிள்ளை பெற்றிருக்கேன் பாரு மயில்மான்னு சொல்லி விட்டாங்க. அந்த வகையா இருக்கிற எல்லாம் இல்ல கரிகர சுதன் ஐயப்பனை வணங்கி மற்ற காரியத்தை பார்த்துருவான். இதுக்கு மேல இங்கிட்டு இருந்து வந்து தகவல் இருக்கு. அதனால நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது கண்டிப்பா இல்லையா? ஓகேவா? சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா எங்கே வடக்கலி சத்தம் எங்கே வடக்கலி ஐயப்பா சாமி கோவிலே சந்தன வடக்கலி எந்த வடக்கலி மறையில் எந்த வடக்கலி இன்பமான ஊதுவத்தி அங்கே வருகிறே எங்கே வருகிறே சத்தம்
அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மேலக்கல்லங்குளம் கிராம பொதுமக்களே, சுற்றுவட்டாரில் இருந்து வந்திருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களே, சொந்த பந்தங்களே, பக்த கோடிகளே, உங்கள் அனைவருக்கும் மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இந்த முனியப்பசாமி உற்சவத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் ஆவியூர் காவல்துறை சார் ஆய்வாளர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி விஓ எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். இபி பயர்மேன் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். கிராம நிர்வாக அதிகாரி அருமை மைத்துனர் பாண்டி அவர்களுக்கு மேலக்கல்லங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அப்படியா? அப்படி அவ்வளோ சம்பளம் போட்டாங்களா? சம்பளம் கொடுத்தாங்களா? அப்படியா? ரெண்டாம் வரல. இபி வயர்மன் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். வரணும் கண்டிப்பாக. பஞ்சாண்டி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரவும். நைட்டில் வண்டி ஓட்ட முடியாது நான், ஏன்னா அதனால் வரல. பஸ்ஸை கூப்பிட்டு வந்தாங்க, திருப்பி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அரசந்திரா வர முடியல, வர முடியாது.